கோயம்பேடு சந்தையில் காய்கறி விலை தொடர்ந்து கடுமையாக உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த ஒரு மாதமாக காய்கறி விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளது. கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி தொடர்ந்து உயர்ந்து தற்பொழுது 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் கத்தரிக்காய், பீன்ஸ், கேரட், வெண்டைக்காய், கோஸ் போன்ற காய்கறிகளின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. வெங்காயம் தவிர மற்ற அனைத்து காய்கறிகளும் 2 மடங்கு விலை உயர்வை சந்தித்துள்ளன. இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அண்டை மாநிலங்களில் இருந்து காய்கறி வரத்து குறைந்துள்ளதால் அடுத்த 2 மாதத்திற்கு காய்கறி விலை குறைய வாய்ப்பு இல்லை என கோயம்பேடு காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ அங்கங்கே பரவலான மழை நல்லா பெஞ்சிருக்கு. இன்னும் 2 மாசத்துலேருந்து 3 மாசத்துக்குள்ள ரேட்டு குறையுதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நமக்கு ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்கும். எல்லா மாநிலத்திலிருந்து வர வேண்டிய வண்டிங்க ரொம்ப கம்மியாக தான் வருது. ரொம்ப அதிகப்பட்ட வண்டிலாம் வரல. ஊட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1200 மூட்டை 1300 மூட்டை கேரட் வரும். இன்னைக்கு நிலமை 800 மூட்டை 900 மூட்டை தான் வருது. அதனால தான் கேரட் விலை ஏறி இருக்கு. அதே மாதிரி பீன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு கர்நாடகத்திலேருந்து அதிகமாக பீன்ஸ் வரும். இந்த வாட்டி கர்நாடகத்திலேருந்து வர வேண்டிய பீன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கு. அதனால தான் பீன்ஸ் விலை ஒன்றும் குறையல. நமக்கு எல்லாம் வெளிமாநிலத்திலிருந்து வர வேண்டிய தக்காளி எல்லாம் இன்னைக்கு ஒரு 130 வண்டி வரும். இப்போ குறைஞ்சது 70லேருந்து 60 வண்டி தான் வருது.